இன்விசிபிள் அலைனர்ஸை பொறுத்த வரைக்கும் பல்ல அலைன் பண்ண தான் யூஸ் பண்ணுறோம். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, இப்போ பல்லு சில பேர் அலைன் பண்ணுறதுக்கு பிரேசஸ் போட்டதுக்கு சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆன்லைனில் அதாவது வீட்லேயே இந்த அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு டாக்டரே நீங்கள் பார்க்காம ஆர் ஒரு பர்டிகுலர் டாக்டரை நீங்கள் பார்க்காம எவ்ரி டைம் நீங்கள் வந்து யூஆர் சீயிங் அ டிஃப்ரெண்ட் டாக்டர். பிகாஸ் இது எல்லாமே இட் இஸ் டன் பை அ கார்பரேட் இல்லையா. ஒரு கார்பரேட் அலைனஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை வீட்லேயே கொடுக்கும்போது இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹாவ் சம் சைட் எஃபெக்ட்ஸ். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அலைனர்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி 15 days or 10 days or 7 days டிபெண்டிங் அப்பான் தி பிராண்ட் நம்ம அந்த அலைனஸ் ட்ரேஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும். பட் சம் பீப்புளுக்கு வந்து டிலே இருக்கும், அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, செட் ஆகாது. அந்த டைமில் அவங்களுக்கு யார் அப்ரோச் பண்ணுங்கிறது தெரியாது. டீத் வைட்டனிங் யாருக்கு தேவை, எப்போ தேவைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே டீத் வைட்டனிங் டெஃபினட்டாக தேவை கிடையாது. என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு இப்போது இன்ஃப்ளூயன்சர்ஸை பொறுத்த வரைக்கும், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் we don't want to mention their name, பட் என்னன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பண்ணுறது வந்து நிறைய பார்க்க முடியுது. ஏன்னா மறுபடியும் நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க ஃபார் தி சேம் ட்ரீட்மெண்ட். இப்போ ஒரு லைட்டனிங்காக இருக்கட்டும், ஒயிட்டனிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று தான். பட் அதுக்கு வந்து வேறு ஃபார்மில் ஒரு க்ரீம்னு சொல்கிறாங்க, ஒரு சீரம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி நிறைய they are promoting. அப்படி இருக்கும்போது they are bringing more number of products to the market and confusing the people. ஸோ ஒரே பர்சன் ஒரு ஃபாலோவரை, ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்து ஒரு க்ரீம் வாங்குறாங்க, இன்னொரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்து அந்த க்ரீம் வாங்குறாங்க. ஸோ இட் இஸ் இன்ஸ்டன்ட் சொல்யூஷனுக்காக ஒரு லைஃப் லாங் சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். ஸோ அதனால் நெவர் டூ ஆசிடோ இல்லை ஒரு சிட்ரிக் ஆசிட், ஃபார் எக்ஸாம்பிள் லெமன் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர், ஆர் அது கூட பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணி பல்லு மேலே யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அட்வைசபிள். இன்விசிபிள் அலைனஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றது தெரியாம இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஹோம் ரெமெடிஸும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அட்வைசபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கிட்ட பேச இணைஞ்சிருக்கிறாரு டாக்டர் ஸ்ரீராம் கார்த்திக், டென்டிஸ்ட் அவர்கள். வணக்கம் சார். சார், பற்களை பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து இந்த ஆன்லைனில் நம்ம பல்லை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று வந்திருக்கு. அதை வந்து நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணுறாங்க, நிறைய பேர் ப்ரமோட்டும் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்விசிலின், அப்புறம் வந்து பர்பிள் சீரம், ஒயிட்னிங் ஸ்ட்ரிப், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் முன்னாடி பேசியிருந்தீங்க. அதெல்லாம் என்ன சார்? இந்த இன்விசிலின் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் வரப்போகுது, அண்ட் அதை வந்து நம்ம ஒரு டாக்டர் கன்சர்ன் இல்லாமல் யூஸ் பண்ணலாமா? ஸோ இன்விசிபிள் அலைனர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ குட் அட்வான்ஸ்மெண்ட். அதாவது இதுக்கு முன்னாடி கிளிப் ட்ரீட்மெண்ட், அதாவது பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் தான் இருந்தது பல் அலைன் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு அட்வான்ஸ்மெண்ட் என்ன வந்திருக்குன்னா, இன்விசிபிள் அலைனர்ஸுங்கிறது வந்து மோர் ஈஸ்தட்டிக்காக இருக்கும். அதாவது நீங்கள் கிளிப் ட்ரீட்மெண்ட் போட்டிருக்கீங்க, அதாவது அலைன்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னே யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அ குட் அட்வான்ஸ்மெண்ட். இதை இட் ஹாஸ் டு பி டன் அண்டர் அ மெடிக்கல் செட்டப் ஒன்லி. அதாவது உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டாக்டர், ஒரு டென்டிஸ்ட், அவங்க தே ஹாவ் டு கேரி தி ட்ரீட்மெண்ட் ஃபார் யூ. ஆனால் இதை எப்போ நம்ம பைபாஸ் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டை வீட்லேயே நம்ம எடுக்கலாம், வீட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுவாங்களோ, தட் இஸ் நாட் அட் ஆல் அ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அதனால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ as a doctor, what we recommend is it's a medical treatment that has to be done under a medical setup by a qualified dental professional. சார், ஜென்ரலாக இந்த இன்விசிலினோட ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்குது? லைக் அதோட ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்குது? இன்விசிபிள் அலைனர்ஸை பொறுத்த வரைக்கும் பல்ல அலைன் பண்ண தான் யூஸ் பண்ணுறோம். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, இப்போ பல்லு சில பேர் அலைன் பண்ணுறதுக்கு பிரேசஸ் போட்டதுக்கு சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன் அப்படின்னா ஈஸ்தட்டிக் ப்ராப்ளம் இருக்கும். பேசும்போது, சிரிக்கும்போது பிரேசஸ் போட்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் சம் பீப்புளுக்கு ரேஷஸ் வரதுக்கான நிறைய ப்ராப்ளமும் இருக்குது. சில பேருக்கு மெட்டல் அலர்ஜி இருக்கலாம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அலைனர்ஸ் வந்து இட் இஸ் அ வெரி வெல்கமிங் ப்ராடக்ட். அதை வந்து யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் அன் அட்வான்ஸ்மெண்ட். அதுவும் நல்ல ஒரு அட்வான்ஸ்மெண்ட் தான் இந்த அலைனர்ஸ். ஆனால் ஆன்லைன் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு நல்ல விஷயமா தானே சார் தெரியுது. அதில் என்ன நெகட்டிவ் வரப்போகுது? இதனால பல்லு டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ். ஆன்லைனில் அதாவது வீட்லேயே இந்த அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு டாக்டரே நீங்கள் பார்க்காம ஆர் ஒரு பர்டிகுலர் டாக்டரை நீங்கள் பார்க்காம எவ்ரி டைம் நீங்கள் வந்து யூஆர் சீயிங் அ டிஃப்ரெண்ட் டாக்டர். பிகாஸ் இது எல்லாமே இட் இஸ் டன் பை அ கார்பரேட் இல்லையா. ஒரு கார்பரேட் அலைனஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை வீட்லேயே கொடுக்கும்போது
இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹாவ் சம் சைட் எஃபெக்ட்ஸ். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பீப்புளுக்கு அலர்ஜி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பீப்புளுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. யூ ஆர் இன்வெஸ்டிங் சம் அமௌண்ட் இன் கரெக்டிங் யுவர் டீத். அதை ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு, நீங்கள் அதை வீட்லேயே எடுக்கும்போது. அண்ட் எங்ககிட்ட நிறைய பேர், அதாவது நான் சில பிரான்ச் பேரை சொல்ல விரும்பலை, அங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம கிட்டேருந்து வர்றவங்க, சார் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு யார் ரீச் பண்ணணும்னு தெரியல, எனக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது மறுபடியும் முதல்லேருந்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், உங்கள் மணி இஸ் கெட்டிங் வேஸ்டட், யுவர் டைம் இஸ் கெட்டிங் வேஸ்டட், அண்ட் நீங்கள் யூஆர் கோயிங் த்ரூ சம்திங். இல்லை, டீத் அலைன் பண்ணும்போது மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் பெயின் இருக்க தான் செய்யும். அது எல்லாமே நீங்கள் இட் இஸ் கோயிங் இன் வெயின் பிகாஸ் யூ ஆர் நாட் டேக்கிங் இன் அ ப்ராப்பர் சோர்ஸ். அந்த சோர்ஸ் வந்து தான் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். அது ஒரு டென்டல் கிளினிக், ஒரு டென்டல் ப்ரொஃபஷனல் கிட்டேருந்து நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இட் இஸ் நாட் ஈஸிலி யூ கேன் டேக் தி ட்ரீட்மெண்ட் அட் ஹோம் பிகாஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட் செட் ஆஃப் அலைனர்ஸ் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் ட்ரே பை ட்ரே நீங்கள் மாற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் வந்துரும்னு சொல்லிட்டு people will not know how to use it. Days வைஸ்ல மாற்றணும். இப்போ அலைனர்ஸை பொறுத்த வரைக்கும் every 15 days or 10 days or 7 days depending upon the brand நம்ம அந்த அலைனர் ஸ்ட்ரேஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும். பட் சம் பீப்புளுக்கு வந்து டிலே இருக்கும், அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, செட் ஆகாது. அந்த டைமில் அவங்களுக்கு யார் அப்ரோச் பண்ணுங்கிறது தெரியாது. நீங்கள் அப்ரோச் பண்ணுறவங்களுக்கும் சொல்யூஷன் தெரியாது பிகாஸ் ஆல் தே ஆர் நாட் அ டென்டல் ப்ரொஃபஷனல். ஆப்வியஸ்லி தே மைட் பி அ பிஸ்னஸ் பர்சன் ஒன்லி. ஸோ அதனால் நீங்கள் ஒரு டென்டல் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு கிளினிக்கில் எடுக்கும்போது டாக்டர் இஸ் கோயிங் டு கைட் யூ. நீங்கள் இந்த பொசிஷனில் இருக்கீங்கன்னா அடுத்து உங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி மூவ் ஆன் ஆகுங்கிறது ஒரு டாக்டருக்கு தெரியும். ஸோ என்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் மறுபடியும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போகுங்கிறது டாக்டருக்கு தெரியும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டேக் ஆல் திஸ் ட்ரீட்மெண்ட் இன் அ டென்டல் கிளினிக் ஒன்லி. சார், அப்படி ஆன்லைனில் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கான சைட் எஃபெக்ட்டும் வந்துடுது, அதை உங்களால் கரெக்ட் பண்ணி தர முடியுமா? டெஃபினட்டாக முடியும். பட் அது டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் we have to monitor what is happening from the beginning. ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம பாதியிலேருந்து கண்டினியூ பண்ணுறது வந்து it is not that easy and also it has to be done from the beginning only. ஓகே, அதே மாதிரி பர்பிள் சீரம் அது வந்து வைட்னிங்காக யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்கும் சார்? ஒரு ஜெனரல் கான்செப்ட் நிறைய பேருக்கு புரியல. என்னன்னா டீத் வைட்டனிங் யாருக்கு தேவை, எப்போ தேவைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே டீத் வைட்டனிங் டெஃபினட்டாக தேவை கிடையாது. அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னா டீத் கிளீனிங்க்கும் வைட்னிங்க்குமே நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. பல்லுக்கு வெளியில் இருக்க அழுக்க ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் பேர் டீத் கிளீனிங். பல்லோட ஷேட் கலரை மாற்றுற ப்ரொசீஜர் பேர் தான் வைட்டனிங். வைட்டனிங்னு சொல்லலாம், பிரைட்டனிங்னு சொல்லலாம், லைட்டனிங்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸில் நிறைய பேர் நிறைய விதமான ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க அண்ட் நிறைய மார்க்கெட்லேருந்து சோஷியல் மீடியாவுக்கு கொண்டு வராங்க. ஸோ த பர்பஸ் ஆஃப் ப்ரஷிங் is to clean your teeth. whitening யாருக்கு தேவைன்னா பல்லோட கலர் உங்களோட ஷேடுக்கு மேட்ச் ஆகாமல் இருந்தால் டாக்டர் will suggest you for whitening. அது இல்லாமல் நாங்கள் ஜென்ரலாக எல்லாருக்கும் whitening சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுக்கும் சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. whitening பண்ணும்போது ஆசிட் ப்ளீச் பண்ணி உங்களோட பல்லை என்ன பண்ணுறோன்னா கலர் ஷேடை கம்மி பண்ணுறோம். நீங்கள் வீட்லேயே எந்த ஒரு கைட்லைன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரிகாஷன் மெஷர்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது கம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அண்ட் வைட்டனிங் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாமல் போகலாம். அண்ட் லாங் டேர்மில் இது நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வரும். பிகாஸ் நீங்கள் ஹோம் பண்ணுறது எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 3 months கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வைட்டனிங் எஃபெக்ட் இருக்கும். பட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஆகும்னா மறுபடியும் உங்களுக்கு வைட்டனிங் பண்ணணும்னு தோணும். பிகாஸ் யூ ஹவ் சீன் திஸ் லைட் கலர் அகைன் உங்களுக்கு வந்து ஷேடு கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சுன்னா யூ கேனாட் அக்செப்ட். இல்லை, மறுபடியும் நீங்கள் வைட்டனிங் பண்ணுவீங்க. இந்த வைட்டனிங் பண்ணிகிட்டே போகும்போது லாங் டேர்மில் எனாமல் டேமேஜ் ஆகி சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. ஸோ வைட்டனிங் யாருக்கு தேவை அண்ட் எந்த டைமில் தேவை, எப்போ தேவைங்கிறத டாக்டர்ஸ் வில் சஜஸ்ட் யூ. நீங்களே அதை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய வரும். சில நேரத்தில் இந்த பர்பிள் சீரமாக இருக்கட்டும், இந்த வைட்டனிங் சீரமாக இருக்கட்டும், இந்த கம்ஸில் படும்போது கம் இரிட்டேஷன்ஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம கண்டிப்பாக ப்ரிகாஷனரியாக இருக்கணும். நம்ம இதை வீட்டில் பண்ணுறதை விட ஒரு டென்டிஸ்ட் கையில் பண்ணுறது ரொம்பவே சேஃப். சார், இப்போ இந்த இன்விசிலின் அப்புறம் பர்பிள் சீரம் எல்லாமே வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க அண்ட் அதோட ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது ஜஸ்ட் ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும், இன்விசிலின் வந்து நம்மளோட டீத் மாதிரியே இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த வைட்னிங் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது என்ன சார்? வைட்டனிங் ஸ்ட்ரிப் வந்து இப்போ வைட்டனிங்காக நம்ம பல்லுக்கு மேலே அந்த ஸ்ட்ரிப்பை வந்து ஒரு 4 minutes நினைக்கிறேன், 4 to 5 minutes அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணால் அவங்க பல்லு எல்லாமே ஒயிட் ஆகிடுங்கிறது. இப்போது ஐ ஆல்சோ
followed and இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் மாதிரி. ஆமாம். ஸோ ஐ ஆல்சோ saw this in Instagram தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்காக டெம்பரவரி சொல்யூஷன் தான் அது. அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணும்போது உங்கள் பல்லு ஒயிட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் வந்து இட் இஸ் ஆல்சோ நாட் அட்வைசபிள். நான் மறுபடியும் சொல்கிறேன், கம் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான, கம் இன்ஃபெக்ஷன் ஒரு இரிட்டேஷன் வரதுக்கான நிறைய சான்சஸும் இருக்குது. அது மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட எனாமலோட குவாலிட்டி, டீத் மேலே இருக்கிற லேயர் இருக்குது இல்லையா, அதோட குவாலிட்டி எரோட் ஆகிறதுக்காகவும் சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம்க்கு வரதுக்காகவும் நிறைய சான்சஸ் இருக்குதா. சார் இப்போ எப்படி ஆன்லைனில் வாங்குறது அது ஒரு விஷயமா இருக்கோ, அதே மாதிரி ப்ரமோட் பண்ணுறது அப்படின்றது இன்னொரு ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே இந்த அவங்களோட இன்டர்வியூஸில் கூட சொல்லிக்கிறாங்க, நான் இந்த இன்விசிலின் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் நான் அழகாக சிரிக்கிறேன், அந்த மாதிரி சொல்லும் போது யாராக இருந்தாலும் ஓ நம்மளுக்கும் ஆசையாக இருக்கும்ல. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். அண்ட் அவங்க ஏன் இந்த விஷயத்த வந்து இவ்வளோ ஆப்வியஸாக வந்து ஒரு மணி மைண்டடாக ப்ரமோட் பண்ணாலும் அதனால என்னென்ன பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு? இப்போது இன்ஃப்ளூயன்சர்ஸை பொறுத்த வரைக்கும், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் we don't want to mention their name, பட் என்னென்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பண்ணுறது வந்து நிறைய பார்க்க முடியுது. ஏன்னா மறுபடியும் நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க ஃபார் தி சேம் ட்ரீட்மெண்ட். இப்போ ஒரு லைட்டனிங்காக இருக்கட்டும், ஒயிட்டனிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று தான். பட் அதுக்கு வந்து வேறு ஃபார்மில் ஒரு க்ரீம்னு சொல்கிறாங்க, ஒரு சீரம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி நிறைய they are promoting. அப்படி இருக்கும்போது they are bringing more number of products to the market and confusing the people. ஸோ ஒரே பர்சன் ஒரு ஃபாலோவரை ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்து ஒரு க்ரீம் வாங்குறாங்க, இன்னொரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்து அந்த க்ரீம் வாங்குறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்டுகெதர் கோயிங் இன் வெயின் தான், ஒரு பிரோஜனமும் கிடையாது இது போடுறதுனால. அண்ட் இன்னொன்று என்ன ஆகுதுன்னா, யூ கேன் நாட் கொஷின் தெம் பேக். உங்களுக்கு இந்த போட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, நீங்கள் அவங்கள கொஷின் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறது நீங்கள். ஸோ பீப்புள் வாட் தே ஹேவ் டு டூனா, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ரைட் சோர்ஸ் கிட்டேருந்து வருதான்னு பார்க்கணும், அவங்க குவாலிஃபைடான்னு பார்க்கணும். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் ஐடியா கொடுக்குறாங்கன்னா அவங்க அதுக்கு எலிஜிபிளான்னு பார்க்கணும். இப்போ யார் வேணால் ஒரு 3 months கோர்ஸோ ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணி டயட்டீஷியன் ஆகலாம், நியூட்ரிஷனிஸ்ட் ஆகலாம், பட் தே ஆர் நாட் குவாலிஃபைட். அதை புரிஞ்சுக்கணும். அவங்ககிட்டேருந்து அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா யூ கேன் நாட் கொஷின் தெம். அதனால் அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. யூ கேன் டேக் தி ஹெல்ப் ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் டென்டல் ப்ரொஃபஷனல்ஸ். இட் மே லுக் காஸ்ட்லி. ஏன்னா ஒரு பேசிக் கன்சல்டேஷன் எடுக்கும்போது ஒரு 300 to 500 ஆகுது, மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டாலும் டென்டல் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும். பட் இட் இஸ் வர்த்தி. ரதர் தேன் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாங்கங்கிற பேரில் அவங்கள ஃபாலோ பண்ணுறதை விட நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்டேருந்து அந்த ஹெல்ப் எடுக்கும்போது யூ ஆர் மோர் சேஃப். சார் ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே அட்வைசபிளா? ஹோம் ரெமெடிஸ் டு சம் எக்ஸ்டென்ட் அதை ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சவங்க பண்ணலாம். பட் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்கங்கிறத அந்த இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருக்கும்போது, வை ஐ கால் இட் மிஸ்இன்ஃபர்மேஷன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக இருக்கணும், கிளியராக இருக்கணும், அண்ட் அது சவுண்டாக இருக்கணும். சவுண்டு நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இட் ஷுட் பி ப்ரூவன். அது வந்து இட் ஷுட் பி ரிட்டன் இல்லையா. அது எல்லாமே இல்லாமல் ஒரு ஜென்ரலாக ஒரு ஹோம் ரெமெடி கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிற அன்ப்ரூவன் ஒரு ரெமெடிஸ் கொடுக்கறதுனால ப்ராப்ளம் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரெமெடிஸை வி டோன்ட் சஜஸ்ட். அண்ட் பண்ண தெரியாததை பண்ணி ப்ராப்ளமில் போய் மாட்டிக்காதீங்க. இஃப் யூ நோ யூ டூ இட். ஆர் அது வந்து ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணலாம். அது எதை பண்ணணுங்கிறது இருக்குது. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அன்ப்ரூவன் ஆர் இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு எதையுமே பண்ணக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் நாட் ஆல்ரெடி ப்ரூவன். சார் ரொம்ப காமனாக வந்து இந்த பனானா பீல் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் லெமன் யூஸ் பண்ணுறது, அதில் சோடா கலந்து யூஸ் பண்ணுறது, சோடா லைக் பேக்கிங் சோடா, அதெல்லாமே வந்து இட் ஒர்க்ஸ் ஆர் இட் ஒர்க்ஸ்ன்னு சொல்கிறத விட இட் வில் ஒர்க் டெஃபினெட்லி. ஏன்னா பல்லுக்கு மேலே நீங்கள் ஆசிடை போடும்போது கண்டிப்பாக அது வெள்ளை ஆகும். எனாமல் வந்து கண்டிப்பாக ஷேட் கம்மியாகும். அது எதனால் ஆகுதுன்னா, உங்கள் எனாமல் ஆசிடோட ரியாக்ட் ஆகி எரோட் ஆகுது. அப்படி ஆகும்போது உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும். பட் இட்ஸ் டேமேஜிங் யுவர் டீத். அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷனுக்காக ஒரு லைஃப் லாங் சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். ஸோ அதனால் நெவர் டூ ஆசிடோ இல்லை ஒரு சிட்ரிக் ஆசிட், ஃபார் எக்ஸாம்பிள் லெமன் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர், ஆர் அது கூட பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணி பல்லு மேலே யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அட்வைசபிள். டர்மரிக் வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேஷன் எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்கும். பட் பல்லு ஸ்டெய்னிங் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸும் இருக்குது.
ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் அட்வைசபிள். சார் ஆனால் பனானா பீல் எடுத்துக்கும் போது அதில் என்ன ஒரு ப்ராப்ளமும் இருக்கா மாதிரி தெரியல. ஸோ அதுவுமே வேண்டான்னு சொல்கிறது. இது எல்லாமே இட் இஸ் நாட் ப்ரூவன் இல்லையா? ஒரு ப்ரூவன் ஆர் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு டாக்டர் ஒரு ரெமெடியோ ஒரு மெடிசனோ உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் தேர் இன் பேப்பர்ஸ், இட் இஸ் ப்ரூவன். ஸோ இதை தான் நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும். நாங்களாக ஒரு ஃபார்முலாவாக உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியாது, மெடிசனாக நாங்கள் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஹோம் ரெமிடிஸும் அப்படி தான். அது ப்ரூவ் ஆகிருக்கு, அது இட் வில் நாட் ஹார்ம் யூ அப்படின்னும் போது வி வில் நாட், அது நம்ம வில் சஜஸ்ட் யூ. அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது எல்லாமே யூஸ் பண்ணி ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. இட் இஸ் நாட் அட்வைசபிள். சார் உங்கள் வழியிலே நானும் வரேன். ப்ரூவனான ஹோம் ரெமெடி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். ப்ரூவனான ஹோம் ரெமெடி மவுத் வாஷ். என்ன மவுத் வாஷ்ன்னு கேட்கலாம் நீங்கள். அதாவது லியூக் வார்ம், அதாவது வெதுன்னு தண்ணியில் ராக் சால்ட் போட்டு வாய் கொப்பளிக்கிறது. இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ப்ரூவன் ஹோம் ரெமெடி தட் வில் ரெடியூஸ் யுவர் பாக்டீரியல் லோட். வாயில் இருக்கிற பாக்டீரியல் லோடை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு ப்ரூவன் ரெமெடி தான் இந்த உப்பு தண்ணியில் வாய் கொப்பளிக்கிறது. தட் இஸ் ஒன் திங் யூ கேன் யூஸ் டு. இது யாருக்கு மெயினாக சஜஸ்ட் பண்ணுவான்னா, இந்த டீத் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு 24 hours கழிச்சு ஒரு சர்ஜிக்கலாக ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஒரு 1 week நாங்கள் இதை சஜஸ்ட் பண்ணுவோம். உப்பு தண்ணியில் வாய் கொப்பளிச்சிங்கன்னா இட் இஸ் உங்களோட பாக்டீரியல் லோட் கம்மியாகும், ஹீலிங்கை ப்ரமோட் பண்ணும். அந்த மாதிரி தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ப்ரூவன் ஒன். ரெகுலர் பேசிஸில் பண்ணலாமா? லைக் டெய்லி கூட மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு பிஃபோர் ப்ரஷிங் அந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணலாமா? ப்ரஷிங்கை ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணாலே உங்களுக்கு இந்த ரெமெடிஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் இருக்காது. ப்ரஷிங்கை பொறுத்த வரைக்கும் 2 to 3 minutes ஆஃப் ப்ரஷிங் எப்படி பண்ணுறோங்கிறது 2 to 3 minutes. கண்டிப்பாக 2 to 3 minutes ஆஃப் ப்ரஷிங் எப்படி பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரஷிங்கை சில பேர் ஃபோர்ஸாக பண்ணுவாங்க, நிறைய பேஸ்ட் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஒரு பீனட் சைஸ் தான் வி ரெக்கமெண்ட். அதாவது இப்போ உங்கள் பிரிஸ்டில்ஸ் இங்கே இப்படி இருக்குன்னா அதில் ஒரு பீனட் சைஸ்க்கு தான், ஒரு சிங்கிள் பீனட் சைஸ்க்கு தான் நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணணும். ஜென்டில் ஸ்ட்ரோக்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். அண்ட் பல்லோட எல்லா சர்ஃபேஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் இது ஒரு 2 to 3 minutes பண்ணாலே, ஜென்டிலாக பண்ணாலே உங்கள் டீத் எல்லாமே க்ளீன் ஆகிடும். அதுக்கு மேலே டங் க்ளீனிங் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அதை தவிர நீங்கள் ஜென்ரலாக மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணாலே இந்த மாதிரி அடிஷ்னல் எய்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ரெகுலராக. சார் ரெகுலர் ப்ரஷிங்லேயே நிறைய பேருக்கு ப்ளீடிங் இருக்கும். டெய்லி ப்ரஷ் பண்ணும்போது ரத்தம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால சார்? கம்ஸ் வீக்காக இருக்கிறதுனால தான் இந்த ப்ளீடிங் வருது. கம்ஸ் எதனால் வீக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த டெபாசிட்ஸ். இந்த டெபாசிட்ஸ் பில்டப் ஆக ஆக உங்களோட கம்மோட குவாலிட்டி கம்மி ஆகும். ஈறு என்ன ஆகும்னா குவாலிட்டி கம்மி ஆகும்போது ப்ளீடிங் ஆகிறதுக்காக சான்சஸ் நிறைய இருக்குது. அதாவது ஈர் எல்லாமே இன்ஃப்ளேம்டாக இருக்கும், அதாவது வீக்கமாக இருக்கிறதுனால இந்த ப்ளீடிங் வரலாம். ஸோ இதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு ஜென்ரல் செக்கப் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் எதனால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம். ப்ளீடிங் அதாவது கம் ப்ராப்ளம்ஸ் இந்த டெபாசிட்ஸ்னால மட்டும் கண்டிப்பாக வராது. ஸோ அது பேஷண்ட்டோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை வச்சும் நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்னா ஒரு பர்டிகுலர் ஜெனரிக் ஆஃப் மெடிசன் எடுக்கும்போது அவங்க கம்ஸ் எல்லாமே இன்ஃப்ளேம்டாக இருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு ப்ளீடிங் வரும். ஸோ அதனால் பேஷண்ட்டோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு we will suggest the solution for that particular problem. ஸோ அதனால் generally have a general checkup every 6 months. சார் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.